ஆசாரியர் அப்படிங்கிறதற்கு தெளிவான தமிழ் பதம் குருவானவர் அல்லது குருக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ குருவானவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு பேர் தான் ஆசாரியர். லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய குடும்பம் யாரெல்லாம் வழி தோன்றலா வாராங்களோ அவங்க மட்டும்தான் ஆசாரியர்களா இருக்க முடியும். லேவி கோத்திரத்துல மற்ற மக்கள், ஆரோன் குடும்பம் தவிர மற்ற மக்கள் லேவியர்கள். இதான் லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? யார் ஆசாரியர்களா மாற முடியும்னா ஆரோன் மட்டும்தான், ஆரோனுடைய குடும்பத்தார் மட்டும்தான் குருக்களாக மாற முடியும். அவங்களுடைய வேலை என்னன்னா ஆசாரிய ஊழியம், ஆலயத்துல வந்து ஆராதனை செய்வது, மக்களுக்கு திருச்சட்டத்தின்படி பலிகளை செலுத்துவதற்கு உதவி செய்வது. தொழுநோயாளிகள், குஷ்டரோகிகள் உண்மையிலேயே அவங்க சுத்தமாக்கப்பட்டாங்களா, அவங்க வந்து ஆசாரியர்கிட்ட போய் என்ன செய்யணும், காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் இவர்களுடைய தலையாய வேலை.